சந்தை நிலவரம் எப்படி போயிடுச்சுங்க? சந்தை நிலவரம் வந்து எப்போ விட மார்க்கெட்டில் வந்து இப்போ ஒரு மாட்டுக்கு ஒரு 10,000 15,000 கம்மியாக இருக்குங்கண்ணா. சரிங்க. இந்த டைம் யூஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாடு பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறது நீங்களே பாருங்கண்ணா. ஒரு மாடு கூட சைஸ்லயும் அந்த குவாலிட்டிலையும் குறையாதுங்கண்ணா. பாருங்க காம்பெல்லாம் சரியான இடைவெளி இருக்கு. காம்பெல்லாம் சரியான இடைவெளிங்கன்னா இந்த மாடும் பாருங்க காம்பு இடைவெளி தான். நல்ல இடைவெளியான மாடுங்கண்ணா ரெண்டும். நல்லா மடி செட் இல்லைங்களா ரெண்டுமே? கண்டிப்பாண்ணா. ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமாண்ணா. நாலு மாடுமே பாருங்க டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. 4 மாடு சேர்ந்து 100 லிட்டர் கேரண்டியா வரும். 100 லிட்டர் கேரண்டியா வரும். ஆமாங்கண்ணா. சரிங்க. குறைஞ்சது 90 லிட்டர் குறையாதுங்கண்ணா. ஃபீடு மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து இன்னும் ஒரு 10 லிட்டர் ஏறி இறங்கும். ஆனா வழக்கம் போல சிந்தாமணி சந்தையில் இருக்கும். ஆமாண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம 8:20க்குலாம் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாண்ணா. வீடியோ வந்து வெயிலுக்கு முன்னாடியே எடுக்கணும், மாடு நிக்க வச்சு அப்படின்னா தெளிவா காட்ட முடியும்னு சொல்லிட்டு சீக்கிரமா வந்து நிறுத்திட்டீங்க. ஆமாண்ணா. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி போயிடுச்சுங்க? சந்தை நிலவரம் வந்து எப்போ விட மார்க்கெட்ல வந்து இப்போ ஒரு மாட்டுக்கு ஒரு 10,000 15,000 கம்மியா இருக்குங்கண்ணா. சரிங்க. இந்த டைம் யூஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்க எப்போ மார்க்கெட் வந்தாலும் ஒரு 10 மாடு எடுக்கிறவங்க ஒரு 5 மாடை எடுத்துட்டு போங்க. 5 மாடு திரும்ப அடுத்த வாரம் கூட எடுக்கலாம். எடுக்கும் போது கொஞ்சம் தரமா எடுக்க முடியும். அப்பதான் சரிங்க. நீங்க 10 மாடு எடுக்கணும் போது அவசரத்துல ஒரு மாடு முன்ன பண்ண கூட வரும். அதனால வந்து ஒரு 5 மாடை செலக்ஷன் பண்ணி எடுத்துட்டு போலாம். ஓகே. 4 to 5 மாடு அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் செலக்ட் பாருங்க. இதுல 5 மாடு தான் ஒரு 3-4 பாட்டி எடுத்து 4 மாடு ஒரு பாட்டி எடுத்திருக்கு. பாருங்க இதெல்லாம் பாருங்க தலையீத்து மாடு தான். சரிங்க. 2 பல்லு இப்பதான் பல்லு போட்டிருக்கு. இது வந்து 6 பல்லுங்கண்ணா. சரிங்க. இது வந்து 2 பல்லு, இது 4 பல்லு, இது 6 பல்லு, இது 2, இது 2, இது 2, இது 2, இது 2, இது 2. இதுல இருக்கு எல்லா மாடுமே 2 பல்லு தானா. சரிங்க. பல்லு எல்லாம் பிடிச்சி காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு பாருங்க இது 4 பல்லுங்கண்ணா. மாடு பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறது நீங்களே பாருங்கண்ணா. ஒரு மாடு கூட சைஸ்லயும் அந்த குவாலிட்டிலையும் குறையாதுங்கண்ணா. பாருங்க இதெல்லாம் பாருங்கண்ணா 2 பல்லு தான் மாடு. சரிங்கண்ணா. நல்லா சரியான சைஸ் இருக்கு. இது இதெல்லாம் பாருங்க இப்பதான் பல்லே போடணும். இன்னும் பல்லு போடலைங்க. பல்லு போடல. ஆமா. பாருங்க இது 2 பல்லு தான். இது 2 பல்லு, இது 4, இது 2ங்கண்ணா, இது 6, இது 4, இது 6, இது 2 பல்லுங்கண்ணா. எல்லா மாடுமே குவாலிட்டி தான். ஒரு மாடு கூட குவாலிட்டியில குறையாது. குவாலிட்டி குறைஞ்சா நாங்கள் அடுத்த வாரம் வர சொல்லிடுவோம். நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி எடுக்க மாட்டோம். எப்போ வந்தாலும் நீங்க சிந்தாமணி வந்துட்டு நம்ம கால் பண்ணுங்க, எடுத்துடலாம் மாடு. பாருங்க அங்கே 3 ஈச்சர் நிற்கிது. இப்போ லோடு பண்ணுவோம். ஓகே. சரிங்க. சரி பாருங்க. ஆனால் இப்போ நம்ம ஒவ்வொரு மாடும் அப்படியே பார்த்துலாங்களா? கண்டிப்பாண்ணா. ஒரு மாடாக பார்த்துக்கலாம்ண்ணா. பாருங்கண்ணா இந்த 2 மாடுமே தலையீத்து மாடுங்கண்ணா. சரிங்க. 2 பல்லு, அது 6 பல்லுங்கண்ணா. ரெண்டுமே தலையீத்து மாடு தான். ரெண்டுமே தலையீத்து மாடு. ஸோ அந்த இந்த பிளாக் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6 பல்லு இல்லைங்க? 6 பல்லுங்கண்ணா. சேனம் லேட் என்று தலையீத்து மாடு தாங்கண்ணா. தலையீத்து. காம்பெல்லாம் சரியான இடைவெளி இருக்கு. காம்பெல்லாம் சரியான இடைவெளிங்கன்னா இந்த மாடு பாருங்க காம்பு இடைவெளி தான். நல்ல இடைவெளியான மாடுங்கண்ணா ரெண்டும். நல்லா மடி செட் இல்லைங்களா ரெண்டுமே? கண்டிப்பாண்ணா. ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமாண்ணா. அப்படி சரியான காம்பு இடைவெளி இருக்காங்க. ஆமாண்ணா. பாருங்க எப்படி பாருங்க மடி அமைப்பான மாடுங்கண்ணா. 4 மாடு ஒரே ஃபார்ம் போறாங்கண்ணா. 4 மாடு ஒரே ஃபார்ம். இன்னும் 2 மாடு கொடுங்கண்ணா. ஆனால் இப்போ 4 மாடு சேர்ந்து இந்த பண்ணையில் எவ்வளோ கறவை குறாங்கண்ணே? ஆனால் இந்த 4 மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு 100 லிட்டர் கேரண்டி வரும்னா 4மே தலையீத்து மாடு தான். சரிங்க. இருக்கிற எல்லா மாடுமே தலையீத்து மாடு தான். 4 மாடுமே பாருங்க டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. 4 மாடு சேர்ந்து 100 லிட்டர் கேரண்டியா வரும். 100 லிட்டர் கேரண்டியா வரும். ஆமாங்கண்ணா. சரிங்க. குறைஞ்சது 90 லிட்டர் குறையாதுங்கண்ணா. ஃபீடு மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து இன்னும் ஒரு 10 லிட்டர் ஏறி இறங்கும். சரி. முதல்ல இருக்க 2 மாடை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தா இருக்கிற இவங்கண்ணே? இவங்க 2 பல்லுங்கண்ணா. இவங்க என்ன பல்லே போடல. பல்லே போடல. இவங்க 4மே தலையீத்து மாடு தான். அப்படி பிடிங்கண்ணா. 4மே தலையீத்து. பாருங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கண்ணா.
அண்ணா இப்போ அடுத்த 2 மாடு கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா. இதை பற்றி அப்படியே சொல்றீங்கண்ணே. ஆனால் இது ரெண்டுமே மார்க்கெட்லேயே டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. சரிங்க. ஒன்று கண்ணு மாடு, ஒன்று சென மாடுங்கண்ணா. பாருங்க, ஒன்று கண்ணு மாடு, ஒன்று சென மாடு. ஆமாண்ணா. கண்ணு மாடு வந்து பார்த்தா 2ஆம் மெத்து இல்லைங்களா? நல்லா மடி செட்டில் இருக்காங்க. கண்டிப்பாண்ணா. எவ்வளோ கறவைக்கு வருவாங்கண்ணே? எல்லாம் ஒரு 20 லிட்டர் குறையாது வருவாங்கண்ணா. ஒரு மாடு 20 லிட்டர் ஒரு மாடு குறையாம வருவாங்க. ஆமாண்ணா. வணக்கம். வணக்கம்ண்ணா. இப்போ நீங்கள் சிந்தாமணி இந்த மாடு வாங்கிருக்கீங்க. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? ஒரு மாடுண்ணா. ஒரு மாடு வாங்கியிருக்கீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? என்ன ஏஜுங்க? பிகாம்ண்ணா, 21 வயசு. இப்போ வேலை செஞ்சுட்டீங்களா ஏதாவது? எம்எஸ்எஸ் ஆஃபீஸில் பார்ட் டைமாக பார்த்துட்ருக்கேன். ஓகே. இப்போ ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. என்ன பிளானுங்க உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு மாடு வாங்கி போய் பார்த்துட்டு செட் ஆயிடுச்சு, நம்மளுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வாங்குற மாதிரி. ஓகே. இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற மாடு இந்த மாடு தான் இல்லைங்களா? ஆமாண்ணா. நல்லா குவாலிட்டியான மாடு இல்லைங்களா? நல்லா ப்ரீடு இல்லைங்களாண்ணே? ஆமாண்ணா. இப்போ இவங்க தலையீத்து தான். ஆமாண்ணா, தலையீத்து தான். 4 பல். சென மாடு இல்லைங்களாண்ணே? ஆமாண்ணா, சென மாடு. எப்போ கண்ணு போடுங்கண்ணா ஏதாவது தெரியுங்களா? 5 நாள் ஆகும். 5 நாள் 20 நாள் ஆகும். 15 to 20 நாள் ஆகும். தலையீத்து இல்லைங்களா? ஆமாண்ணா. சரிங்க சரிங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மாடு இருக்குங்களா? ஜெர்சி கிராஸ் தானே இருக்குது. 4 லிட்டரு 5 லிட்டரு கறக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன ஃபீடு கொடுப்பீங்க? என்ன அது பிளான் என்ன சொல்லுங்க? கோத்ரேஜில் மில்க் மோர் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். சரிங்க. அதை தாண்டி சூப்பர் நேப்பியர் இருக்குது. அப்புறம் மினரல் மிக்சரு அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். சரிங்க. வீட்டில் ஏற்கனவே மாடு இருக்குது, அது கூட இதை சேர்த்து போயிட்டு இதுதான் கொஞ்சம் குவாலிட்டியான மாடு இல்லைங்களா? வீட்டில் இருக்கிற மாடு கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்களா? ஆமாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசுல நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரிங்க சரிங்க. சரியா மாடு எப்படி வளர்க்கணும், இந்த மாடு எப்படி பார்த்துக்கணுன்ற நாலேஜ் எல்லாம் இருக்குங்களா அப்படின்னு? இருக்கணும். சரிங்கண்ணா. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு HF ரக மாடு வந்து எடுத்திருக்கீங்க. அதை கொஞ்சம் பார்த்து வளர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸோ மேபி ஒரு ப்ராஃபிட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் இல்லைங்களா? ஆமாண்ணா. வேற என்ன பிளானுங்கண்ணே? எப்படி இதை ஃபுல் டைமாக பண்ணுற மாதிரிங்களா? ஃபுல் டைமாக பண்ணுற மாதிரி தானே. வாங்கி போய் பார்த்துட்டு அப்புறம் லோன் மாரி வாங்கி கூட பண்ணலான்ட்டு. சரிங்க சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. ஓகே, தேங்க்ஸ். இப்போ இந்த ஈச்சல் எத்தனை மாடுகள் போகிறாங்கண்ணே? ஆனால் இந்த ஈச்சரில் 9 மாடு போகிறாங்கண்ணா. 9 மாடுகள் போகிறாங்க. 9மே தலையீட்டு மாடுங்கண்ணா. எல்லாமே கன்னி தலையீட்டு மாடுங்க. எல்லாம் 2 பல்லு 4 பல்லுங்கண்ணா. பல்லு போடாத மாடு இருக்கு பாருங்க. எல்லாமே டாப் குவாலிட்டியான மாடு தானா. பாருங்க மடி அமைப்புல எல்லாம் பாருங்க எப்படி மாடுன்னு பாருங்க. இது எல்லாமே ஒரே இடத்துக்கு போதுங்களா இல்லை தனித்தனியாக போதுங்களாண்ணே? எல்லாம் ஒரே இடம், ஒரே ஃபார்ம் போறாங்க. ஒரே ஃபார்முக்கு போகிறாங்க. ஒரே ஃபார்முக்கு 9 மாடு போறாங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா.